திருவண்ணாமலை கோயில் சுவர் முழுக்க ஒரு சிலந்தி தான் கட்டுனுச்சுன்னா உங்களால் நம்ப முடியுதா? இது உண்மை. இந்த கதை ரொம்ப வினோதமாக இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேளுங்க. இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் பார்த்துட்டு இருக்க அந்த மதில் சுவர் முழுக்க ஒரு சிலந்தி தான் கட்டியிருக்கு. பஞ்சபூத ஸ்தலத்தில் திருவண்ணைக்காவலில் இருக்க சிவன் கோயிலும் ஒன்று. அங்கே இருக்கிற லிங்கத்து மேலே சருகுகள் அப்புறம் குப்பைகள்லாம் விழுதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலந்தி வந்து அங்கே வலை பின்னிருக்கு, எந்த குப்பையும் வரக்கூடாதுன்னு. அதே கோயிலுக்கு ஒரு யானை வந்து அந்த வலையெல்லாம் எடுத்திருக்கு, ஏன் இங்கே இவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. ஸோ இதே மாதிரி அந்த சிலந்தியும் அந்த யானையும் மாற்றி மாற்றி வலை பின்னுறதும் அந்த வலை எடுக்குன்னு சொல்லிட்டு மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த சிலந்தி இந்த யானை தான் அந்த வலையில் எடுக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதோட மூக்குக்குள்ளே போந்து ரொம்ப பயங்கரமாக தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுது. அந்த யானை தன்னோட தந்தத்தை கீழே அடிக்கும் பொழுது அந்த சிலந்தி அங்கேயே செத்து போச்சு. அதுக்கப்புறமா அந்த சிலந்தி மறுபிறவி எடுக்குது. ஒரு தமிழ் மன்னனா, அதாவது கோச்செங்க சோழன், உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும். இவர் 70 கோயில்கள் கட்டியிருக்காது. அந்த 70 கோயில்கள் எல்லாமே மாட கோயில்களாக இருக்குது. மாட கோயில்கள்னு என்ன தெரியுமா? எந்த யானையாலுமே மேலே ஏற முடியாது. ஒரு மாடி அமைக்கப்பட்ட மாதிரி தான் எல்லா கோயில்களுமே மிகப்பெரிய படியமைப்போடு இருக்கும்.